இத பாருங்க, நீங்களா ஏதோ தப்பா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. யாரையோ பார்த்து அவரு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம செத்து போனவர் எப்படி உயிரோட வர முடியும்? இல்ல, அது அவர்தான். நான் அர்ஜுன் 2 பேரும் பார்த்துட்டோம். இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்ததுக்கான பலன் கிடைக்க போகுது. இனிமே எந்த விதமான தவறு நடக்காத அளவுக்கு நான் ரொம்ப எச்சரிக்கையா ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கணும். இனி தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. பாவண்டா அந்த பொண்ணு என்னமோ ஆசையா நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓஹோ, பரவாயில்லையே. என் மனைவி இவ்வளவு பிளான் பண்றாங்களா? அதுவும் எனக்கு தெரியாம. சரிம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். இந்த ஏற்பாடுலாம் அர்ஜுனுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நம்புறேன். சபாஷ் அம்ருதா, பரவாயில்லையே. பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம எதிரிங்களை விட நீதான் அதிகமா ரொம்ப சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. அலங்காரம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. உன்னை நான் என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல. அது அப்படி இல்ல சிஷா. அது என்னன்னா, வாய மூடு. மறுபடியும் என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. பிரகாசமா இருக்கிற உன்னுடைய கண்கள்ல சந்தோஷம், கொண்டாட்டம், வெக்கம் எல்லாமே இருக்கு. நீ நாகலோகத்தை சேர்ந்த நாகராணியா இல்லையான்னு எனக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. தேவையில்லாம கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு நீயா ஒரு முடிவுக்கு வந்துடாது சிஷா. நான் எதையுமே மறக்கல. நாளைக்கு ருத்ரனை பலி கொடுக்க போறது நான் தாங்கிறது ஞாபகம் இருக்குல்ல. அது நாளைக்கான கதை. ஆனா இன்னைக்கு இப்போ இங்க நடக்கிற கொண்டாட்டத்தை பத்தி என்ன சொல்ல போற? சொல்ல அம்ருதா. இதுக்கு உன்கிட்ட என்ன பதில் இருக்கு? அப்படி இல்ல சிஷா, இது வெறும் நாடகம் மட்டும்தான். இந்த வீட்டுல யாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்குதான் அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு இப்படி பண்றேன். பொய் சொல்ற. நான் உன்னை நம்பணுங்கிறதுக்காக நீ என்கிட்ட இப்ப பொய் சொல்ற. எனக்கு நல்லாவே தெரியும் அம்ருதா. நாளுக்கு நாள் பூலோகத்து மேல உனக்கு இருக்கிற கனிவு அதிகமாகிட்டே இருக்கு. நீ அர்ஜுன் பக்கம் சாஞ்சுக்கிட்டே இருக்க. நாகலோகத்தோட சட்ட திட்டங்களுக்கு எதிரா நீ நடந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள இருக்கிற நாகராணி செத்துக்கிட்டு இருக்க அம்ருதா. நீ நாகலோகத்துக்கே ஒரு களங்கம்.
இதுக்கு முன்னால மனசார சம்மதிக்க முடியுமா? சொல்லு. ஏன் அமிர்தா அமைதியா நிக்கிற? இதுக்கு உனக்கு முழு சம்மதம் இருக்குல்ல? சரி, நான் ஒத்துக்கிறேன். முதல்ல நீ இந்த இடத்தை விட்டு போயிடு. முதல்ல அந்த ருத்ரனை பலி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மத்த கதையை பேசலாம். சரி, நீ சொன்ன வார்த்தைய நம்பிக்கிட்டு இப்ப போறேன். ஆனா மறுபடியும் வருவேன். எப்படியும் சேஷா கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. அப்புறம் நடக்கிறது அப்புறம் யோசிக்கலாம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவருக்கு பிடிச்சிருந்தா போதும். ஐயோ, என்ன இது? கரண் மாமா கிட்ட பேசிக்கிட்டே இங்கே நின்னுட்டு இருக்காரு. மா, எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சுல? எந்த டென்ஷனும் இல்லல்ல? ஒண்ணும் இல்ல. அமிர்தா, வாமா, ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மாமா, சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். என்ன அர்ஜுன் இது? நீங்க என்ன தூங்க போலியா? ஒன்றும் இல்லை, அம்மா பிரிஞ்சி சூப்பராக பண்ணுவாங்க. அதையே நாளைக்கு பாட்டிக்கும் செய்யுங்கன்னு சொல்கிறேன் இல்லையாம்மா? அது சரி, நீங்க என்னங்க இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை கட்டுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன். இல்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. ரொம்ப நேரம் கண் முடிச்சிட்டு இருந்தா உடம்புக்கு நல்லது இல்ல. அதான் போய் தூங்குங்கன்னு சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசி அப்புறம் போய் படுத்துக்கிறேன். நீங்க போய் படுங்க. ஆமா அமிர்தா, அவன் பேசிட்டு அப்புறம் படுத்துப்பான். ஆமா அமிர்தா, நீ போமா, அவன் இப்ப வந்துருவான். அப்படி இல்ல அத்தை, அவர் கண்ணை பாருங்களேன். தூக்கம் இல்லாம எப்படி செவந்து இருக்குன்னு பாருங்க. ஆமாண்டா, அமிர்தா சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் இதை கவனிக்கிறேன். கண்ணு நல்லா சவந்து இருக்குடா. போ போ, போய் படுத்துக்க போ. ஆமாண்டா அர்ஜுன், வர வர நீ சரியா தூங்க மாட்டேங்கிற போல இருக்கு. அப்புறம் நாளைக்கு பார்ட்டில ரொம்ப டல்லா தெரியுவே நீ. போய் படுத்துக்க போ. சரி, இத்தனை பேர் இவ்வளவு தூரம் சொல்லி நான் போய் படுக்கலன்னா உங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிற அக்கறையா அவமானப்படுத்துற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி எனக்கு நல்ல தூக்கம் வருது. நான் போய் படுத்துக்கிறேன். ஐயோ, இவர் எப்படியாவது இங்க இருந்து மேல கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா இவர் என்னடானா உண்மையிலே தூக்கம் வருதுன்னு மேல போயிட்டாரு. மாமா, நான் வந்துடுறேன். பாவங்க, நம்ம அமிர்தாவோட இந்த தவிப்பை பார்க்கவே முடியல. இப்ப எதுக்குங்க என்ன அப்படி பாக்குறீங்க? அமிர்தாவும் அர்ஜுனும் சந்தோஷமா இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா சித்ரா? என்னங்க? அவங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்துல நீ பங்கெடுத்திருக்கிறியே. அம்மா, சித்ராவோட இந்த மாற்றத்தை என்னமா சொல்றது? தப்பு உங்களோடதுதான். என்ன? என்னோடதா? என்ன சொல்ற? பின் என்னவா? இத்தனை நாள் நான் என்ன சொன்னாலும் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை மாதிரி தலையாட்டினீங்களே. என்ன திட்டி திருத்துறதை விட்டுட்டு வாய்க்கு பூட்டை போட்டு உக்காந்துருக்கீங்க. முதல்லயே தலையில தட்டி புத்தி சொல்லிருந்தா நான் என்ன கத்துக்க மாட்டேன் நான் சொல்லிருப்பேன். கரெக்ட் தானே அத்தை? அம்மா தாயே, போது நிறுத்துறியா? என்னம்மா எதை சொன்னாலும் அவ ஏமலையே திருப்புறா. போட்டும் விடு, இப்ப நீ மாறிட்டல, அதுவே போதும் எனக்கு. சரி, இப்போ உங்க ரெண்டு பேரோட சண்டை சமாதானம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா போய் படுத்துக்கோங்க. ரொம்ப நேரமாகுது. சீக்கிரம் போய் படுங்க. சரிம்மா.
என்ன இது நல்லா தூங்கிட்டார் போல இருக்கு. பன்னெண்டு மணி ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அர்ஜுனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நான் எவ்வளவுலாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். இவர் என்னடானா இப்படி படுத்து தூங்குறாரு. ஏங்க அர்ஜுன், தூங்கிட்டீங்களா? எழுந்துருங்க அர்ஜுன். என்னங்க ஒரு நிமிஷம் எழுந்துருங்க அர்ஜுன். ஐயோ, என்னால எழுந்துக்க முடியலங்க. கண்ணு அப்படியே இழுக்குதுங்க. காட்டுல வேற அந்த குருசாமியை அப்படி பார்த்து பயந்து போய் எனக்கு ஜுரம் வர மாதிரியே இருக்குங்க. எனக்கு தலை உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்குங்க. ஏங்க, நீங்க தானே கீழே இருந்து என்ன கண்ணு சவந்து போச்சு சீக்கிரமா இப்ப தூங்குன்னு சொன்னீங்க. இப்ப பின்னாடியே வந்து எழுப்புனா என்னங்க அர்த்தம்? எழுந்துருங்க அர்ஜுன், உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். எழுந்துருங்க. என்ன இப்பவா? இந்த நேரத்துல எங்கங்க? அதெல்லாம் முடியாதுங்க. இவ்வளவு நேரம் வெளியே சுத்திட்டு தானே வந்திருக்கோம். சரி விடுங்க, வேண்டாம். இல்லைங்க, காரணம் என்னன்னு சொன்னீங்களாவது பரவாயில்ல. எதுவும் சொல்லாம சும்மா ஏஞ்சுவானா எப்படி? இது பாருங்க, ஒழுங்கு மரியாதையா எந்த கேள்வியும் கேட்காம என் கூட வந்தா சரி. அப்படி வரலனா நான் உங்களை தூக்கிட்டு போக வேண்டி வரும். என்ன சொன்னீங்க? நீங்க என்ன தூக்கிட்டு போவீங்களா? நான் ரெடி. இது பாருங்க அர்ஜுன், விளையாட்டெல்லாம் போதும், என் கூட வாங்க. அதிசயமா நீங்களே கூப்பிடுறீங்க. சரி வரேன். எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடுறேன். எங்க அமிர்தா கூட்டிட்டு போறீங்க என்ன? இன்னும் 2 நிமிஷம் பொறுத்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். வாங்க. இல்ல, நான் எதுவும் செய்யல. எனக்கு எதுவும் தெரியாது. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. எங்க அமிர்தா, அது மயூரியோட வாய்ஸ் தானே? அவதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு போறா? ஒண்ணும் இல்ல, நீங்க முதல்ல என் கூட வாங்க. உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அர்ஜுன். அர்ஜுன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்க சந்தோஷப்படணும்னு நான் எப்படி அலங்காரம் பண்ணி வச்சேன். ஆனா யாரும்
மயூரி, கதவை தர. என்னாச்சு உனக்கு? ஏன் உள்ள போய் டோர் லாக் பண்ணிருக்க? டோர் ஓபன் பண்ணு மயூரி. மயூரி, கொஞ்சம் கதவு தரம்மா. உன் மனசு புண்படுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டாங்களாம்மா? அது யாருன்னு என்கிட்ட சொல்லுமா. இப்ப கதவு தர மயூரி. மயூரி, 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 கதவு தரம்மா. சித்ரா, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கதவு தாழ் போட்டுட்டு திறக்க மாட்டேங்கிறா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு சித்ரா. மயூரி, அவ மனசை யார் புண்படுத்துவாங்க பாட்டி? அவளுக்கு மனசு புண்பட்டு பழக்கம் இல்ல, அடுத்தவங்க மனசை புண்படுத்தி தான் பழக்கம். ஏன்பா, என்னாச்சு? மயூரி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கதவு தாப்பால் போட்டுக்கிட்டா நீ செஞ்சதெல்லாம் சரின்னு ஆயிடுமா? கதவு தர. என்னாச்சுன்னு நீயாவது சொல்லு அர்ஜுன். ஏன் மயூரியை இப்படி திட்டுக்கிட்டு இருக்க? என்ன தப்பு பண்ணாவ? அவ செஞ்சது சாதாரண தப்பு கிடையாது அண்ணி. ஒருத்தர் மனசை புண்படுத்துறது, ஒரு குடும்பத்தை கிடைக்கிறத விட பெரிய தப்பு வேற எதுவுமே இல்ல. அமைதியா இருக்கிற தண்ணியில கல் எரிஞ்சு கலங்க வச்சுட்டு அந்த கல்லு எதுவும் தெரியாத மாதிரி அடியில போய் செட்டில் ஆயிடும் பாருங்க. அந்த மாதிரி இந்த மயூரி இருப்பான்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல பாட்டி. அர்ஜுன், நிறுத்துடா. நானும் அப்போதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடா நீ அவளை பிடிச்சு கத்திக்கிட்டே இருக்க? அப்படி என்ன பண்ணிட்டா அவ? அமிர்தா எனக்காக ரொம்ப ஆசையா பர்த்டே டெக்கரேஷன் பண்ணி வச்சாங்க. அவன் நடுவில் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. அமிர்தா எனக்கு ஊட்டி விடணும்னு ரொம்ப ஆசையா வாங்கி வச்ச கேக்கு தரையில கிடக்குது. துணிமணிங்க எரிஞ்சு சாம்பல் அடிச்சு. இதுக்கு மேல என்ன ஆகணும் பாட்டி? கதவை தர மயூரி. இன்னைக்கு நீ நாசம் பண்ணிருக்கிறது வெறும் டெக்கரேஷனையும் துணிமணியும் மட்டும் இல்ல, நானும் அமிர்தாவும் கண்ட கனவுகளை. இதுக்காக நான் உன்னை எப்பவுமே மன்னிக்க போறதில்ல. நீ போய் இப்படி பண்ணுவன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. கேக்கையும் டெக்கரேஷன்ஸையும் நாசம் பண்ணிட்டா எனக்கும் அமிர்தாவுக்கும் உள்ள காதல நாசம் பண்ணல நினைச்சியா? இந்த மாதிரி ஆயிரம் முயற்சிகள் நீ பண்ணாலும் என்னையும் அமிர்தாவையும் உன்னால பிரிக்கவே முடியாது. கேக்கு நாசமான மாதிரி எங்களுக்குள்ள இருக்கிற காதல், அன்பு, பாசம் நாசம் ஆயிடும் நினைச்சியா? என் மனசையும் அமிர்தாவோட மனசையும் புண்படுத்த முயற்சி பண்ணிருக்கல. இந்த மாதிரி நீ 1000 தடவை புண்படுத்தினாலும் அது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி எங்க காதலுக்கு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ.